சார் இப்போ நாமினேஷன் வந்து தொடங்குது சார், 4 நாள்ல நாமினேஷன் தொடங்குது. ஆனா வந்து இந்த வேட்புமனுக்கள் பரிசீலனை வாபஸ் பெறுவதற்கு முன்னாலே தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பிக்கணுமா சார்? அது எவ்வளவு நாளைக்கு இருக்கு, எவ்வளவு நாளைக்குள்ள பிறப்பிக்கணும்? இனிமேல் டைமே இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு, அதான் நான் கோட் பண்ணேன். அதனால நீங்க இந்த டிஸ்பியூட் ரைஸ் ஆன உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்ணன். ஏன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட அதிகாரம். கோர்ட்டுக்கு வந்து ஜூரிடிக்ஷன் எதுவும் கிடையாது. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு, விசாரின்னு சொல்லியிருக்கு. ஆகவே தேர்தல் ஆணையம் அழைத்து எங்களை விசாரிக்க வேண்டும். அப்ப விசாரிக்கிறப்ப அண்ணன் வந்து இரட்டையிலை கேட்டு அவர் விண்ணப்பத்தை கொடுத்துட்டார். அதனுடைய ஓனர் அவர் தானே, அவர் தான் உரிமையாளர் மாதிரி. ஆகவே இரட்டையிலை சின்னம் வேணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி விட்டார். அது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு பக்கம் என்ன கன்சிடர் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த தேர்தல் வாபஸ் அந்த வேட்புமனுக்கள் வாபஸ் பெறுவது நாளுக்கு முன்னால இந்த சின்ன ஒதுக்கீடு முடிவு பண்ணணும். அப்படின்னா வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு முன்னாலே தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். கரெக்டா சொன்னீங்க, யூ ஆர் கரெக்ட். அப்போ காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல வெத்ராயல் இருக்கும், வெத்ராயல் அன்னைக்குதான் சின்ன ஒதுக்கப்படும். அப்ப அன்னைக்கு அதுக்குள்ளார எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணி they will intimate to entire தமிழ்நாடு. அந்த 39-40 தொகுதிக்கும் அவங்க அங்கிருந்து சொல்லுவாங்க என்ன பண்ணணும்ன்றத தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. சரி சார், இப்போ ஓபிஎஸ் அணி இப்போ தொகுதி பங்கீடு எப்பதான் முடிவடையும்? நீங்க இப்போ பிஜேபி அணியில இருக்கிறீங்க, எப்பதான் அது முடிவடையும்? நான் வந்து 4-5 நாளாச்சு கண்ணன் சார் இங்க டெல்லி வந்து. சரி, டெல்லி வச்சு மாதிரி இப்போ அங்க என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டத்துக்கு கூட்டி அந்த அதிகாரத்தை ஓபிஎஸ் அண்ணனுக்கு கொடுத்தோம். ஆகவே நிச்சயமா அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார். ஆகவே இன்று நாளை 2 நாட்களில் தெரிந்துவிடும். நாளை வருகிறேன், அவரோடு நானும் பேசுவேன், எங்க நிர்வாகிகளோடு பேசுவேன். பேசும்போது அது டெஃபினட்டா தெரியும். கூட அண்ணன் பண்ருட்டியார் ஆலோசனை வழங்கி வருகிறார். இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், மறுபடி மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன், முன்னாள் நம்ம செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ், மறுபடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மர் கொண்ட குழு இருக்கிறது. ஆகவே அதில் நாங்கள் கூடி பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். சரி சார், நீங்க சார் எந்த தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்க சார்? நீங்க போட்டியிடுறது உறுதியான மாதிரி தெரியுது. எல்லாமே ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லுகிறாரோ அதை பொறுத்துதான் அவர் தான் முடிவெடுக்க வேண்டும், அவர் தான் தொகுதியை அறிவிக்க வேண்டும். அவர் எங்க சொல்றாரோ அங்க போய் நிக்க வேண்டியதான். தயாராக இருக்கிற நிற்பதற்கும் தயார். அவரு இல்லை தேர்தல் பணியாற்றுங்கள் என்று சொன்னாலும் தயார். வாழ்த்துக்கள் சார். இரட்டை எலெக்ஷன் தொடர்பான பல்வேறு உத்தரவுகளை மிக்க நன்றி. நம்ம விவாதித்தோம். இது மாதிரி ஒரு டிஸ்பியூட் இருக்குன்றத பல காலமா கண்ணனும் புகழேந்தியும் பேசணும். அது இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இந்த பொதுச் செயலாளருங்கிறது இவரே சொல்லுகிறார்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை நிரூபிக்கின்ற நேரம் வந்து விட்டது, நிரூபித்தாகிவிட்டது. இனி நல்ல முடிவு எடுக்கும் தேர்தல் ஆணையம் என்றே நான் நம்புகிறேன். அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா வளர்த்த இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இது தலை தோங்கி வளர்ந்து நிற்கின்ற ஆலமரம் என்பதை மனதிலே கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தீர்ப்பு மிகவும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. எனது கடினமான உழைப்பிற்கு கிடைத்த தீர்ப்பு, இதற்கு அண்ணன் ஓபிஎஸ் வாழ்த்துகளோடு பெற்ற தீர்ப்பு. வேறு யாரும் காரணம் இல்லை, எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லைன்றத சத்தியம் டிவிக்கு நான் பதிவு பண்றேன். ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு சொன்ன யாரோ சொன்னாங்க போனாங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீதிமன்றத்தில் போய் போராடி நீதியில் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை மாத்திரமே நான் இங்கே பதிவு செய்தேன். நன்றி சார்.